நீங்க சையதா, கானா, பட்டானா, இல்ல லப்பையா, ஆலது, தப்லீகி ஜமாத், நீங்களும் இந்த மாதிரி நிக்காக்கு பெண் பார்க்கும் போது ஆண் பார்க்கும் போது இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இது கரெக்டா? இந்த மாதிரி கேட்கலாமா? இந்த மாதிரி கேட்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி வீடியோஸ்க்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ காஸ்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட கடைசி பயான்ல நிறைய விஷயம் அதுல சொன்னாங்க. அதுல முக்கியமா இது பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா there are no races and tribes between Muslim அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முஸ்லீம்குள்ள ஜாதியோ எந்த விதமான பிரிவினை இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றோம். இதுல அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா நம்ம நபியை பின்பற்றோம், ரசூலா ஏத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சோ அவரை ரசூலா ஏத்துக்கிறவங்க யாரும் பாத்தீங்கன்னா அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க சொல்லாததை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம முஸ்லீம்குள்ள எந்த விதமா ஜாதி இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா நம்மளும் பார்க்க கூடாது, நம்மளும் கேட்க கூடாது. காஸ்டோ உங்களோட ஜாதியோ இஸ்லாம்ல என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு எடுத்து சொல்லுங்க. அப்படி அவங்களுக்கு புரியாம அவங்க இதுதான் பாக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வீடியோ நம்மளுக்கு தேவை கிடையாது. இதை ஃபாலோ பண்ணாதவங்க முஸ்லீம் கிடையாது. சோ முஸ்லீம் இல்லாதவங்கள நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இஸ்லாம்ல நிக்கா எப்படி பார்க்கணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிக்கா டிப்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோ எடுத்து வரேன். இந்த வீடியோ யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் நன்மை அடையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.